டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாரங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்குது. இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை. இதை தொடர்ந்து ட்ரம்ப் ஒரு புதிய மிரட்டலை விட்டுருக்கிறாரு. அதாவது அந்த பேச்சுவார்த்தையிலே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா வாதம் வச்சிருக்கிறாங்க. அதை அவங்க ஏற்க மறுத்திருக்கிறாங்க ஈரான். அந்த அடிப்படையில் இனிமேல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் எந்த கப்பலும் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு மிரட்டலை விட்டுருக்கிறாரு. நாங்கள் தான் முழு கட்டுப்பாட்டில் அதை எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுருக்காரு. இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது உலக நாடுகளுக்கு. இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு ஆரம்பிச்சும் போது ஏற்கனவே ஏறின க்ரூட் ஆயில் பிரைஸ் ஓரளவுக்கு $100 கீழே இறங்க ஆரம்பிச்சது. ட்ரம்ப்போட இந்த மிரட்டலுக்கு அப்புறமா க்ரூட் ஆயில் வரல மறுபடியும் $107 சேர்ந்துருக்குது. இந்த நிலையில் இது என்ன ஆக போகுது, மறுபடியும் அங்கே போக்குவரத்து நடக்குமா நடக்காதா, ஈரானோட ஏதோ ஒரு கன்சர்னோட இந்த நெகோசியேஷன் நடக்கல, நடந்தாதான் நம்மளுக்கு தீர்வு கிடைக்குன்ற அச்சம் எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. ட்ரம்ப்போட மிரட்டலை எப்படி பார்க்குறது? இந்த ஈரான் போரை யுஎஸ் இஸ்ரேலை சேர்ந்து தொடங்குனதுலேருந்து இதுக்கு ஒரு முறையான திட்டமிடல் அமெரிக்கா பக்கத்துலேருந்து இல்லை, திடீர்னு ஒரு போரை தொடங்கிட்டாங்க அப்படின்றது தான் அமெரிக்கர்களே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ இந்த மிரட்டல், புது மிரட்டல், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரம்ப்பு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் எந்த கப்பலும் போயிட்டு வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது, வெளியவும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை முதல் ரவுண்டு தோல்வி அப்படின்ற செய்தி வந்த உடனே இப்படி ஒரு போஸ்டை ட்ரம்ப் போட்டார். ட்ரம்ப்போடைய விஷயம் சாத்தியம் இல்லாதது, அப்படிலாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் எல்லா கப்பலையும் போயிட்டு வரதை தடுத்துட்டா அது உலகத்தோடைய பொருளாதாரத்தில் பல நாடுகளில் பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும், அது அமெரிக்கா மேலே இன்னும் ப்ரெஷர் அதிகப்படுத்திடும் அப்படின்றத அறிவிப்பே மற்ற நாடுகளை இன்னும் எரிச்சல் விட்ற சரி அறிவிப்பு தான் ட்ரம்ப் போடுது. ஆமாம், எங்கெங்கேருந்துலாம் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இங்கேருந்து ஆயில் போதோ அந்த நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு கோவப்படுத்துகிற மாதிரி, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற ஒரு மிரட்டல் தான் ட்ரம்ப் கொடுத்தது. அதை உணர்ந்துட்டு தான் யூஎஸோட சென்ட்ரல் கமாண்டு சில மணி நேரத்தில் ஒரு விளக்க மாதிரி ஒரு அறிவிப்பை போட்டாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லா கப்பலையும் தாக்க மாட்டோம், எந்த கப்பல்லாம் ஈரானுடைய போர்ட்லேருந்து வருதோ, ஈரானுடைய போர்ட்டுக்கு போகுதோ அந்த கப்பலை மட்டும் நாங்கள் தடுப்போம், தாக்குவோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வர கப்பல்களை நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்றது அமெரிக்காவுடைய அறிவிப்பு இப்போதைக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கு அந்த வருமானம் போகிறது, கப்பல் போக்குவரத்தால் அந்த டாலால் ஈரானுக்கு வருமானம் வர்றதை அமெரிக்கா விரும்பல அப்படின்றத விட அந்த வருமானத்திலையும் தனக்கு பங்கு வேணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. அதாவது அந்த டாலில் வசூல் பண்ணக்கூடிய பணத்தில் அமெரிக்காவுக்கு பங்கு வேணும், சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துக்கு இவங்களுக்கு தொடர்பே இல்லாமல் எங்களுக்கும் அதில் வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆசைப்படுறாரு. ஆனால் உண்மையிலேயே அது அந்த பகுதி யாருக்கு உரிமையானது அப்படின்னா ஈரானுக்கும் ஓமனுக்கும் உரிமையானது. ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, அந்த டால் கட்டணத்தில் வரக்கூடிய வருமானத்தை நாங்களும் ஓமனும் பிரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. இப்போ அதையும் தனக்கு வேணும் அப்படின்ற ஆசை தான் ட்ரம்ப் இப்படிலாம் உந்தி தள்ளிக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு கன்சர்னும் இருக்குது அமெரிக்காவுக்கு. அந்த கவலை என்ன அப்படின்னா, அந்த டால் ஈரான் வசூல் பண்ணக்கூடிய கட்டணம் எந்த கரன்சியில் வசூல் பண்ணுவாங்க, அமெரிக்க டாலரில் தான் வசூல் பண்ணுவாங்களா, இல்லைனா சைனாவுடைய யூஎன் அவங்களுடைய கரன்சியில் வசூல் பண்ணுவாங்களா அப்படின்ற கன்சர்னும் இருக்குது. ஆமாம், டாலரில் அவங்க வசூல் பண்ண வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க மேலே பொருளாதார தடை அமெரிக்கா போட்டிருக்குது. அந்த டாலர் வச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஆமாம், அதனால் அப்படி வந்துச்சு அப்படின்னா பெட்ரோ டாலர் எக்கானமி அதில் ஒரு பெரிய அடிவிடும், இப்படி எல்லாமே உலகத்தினுடைய போக்கை மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துடும் அப்படின்ற கவலை தான் அமெரிக்காவிற்கு இருக்குது. அதனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லேயும் தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும், அந்த பெட்ரோ டாலரையும் நம்ம காப்பாற்றணும், இவ்வளோ கன்சர்னையும் அவங்க வச்சுக்கிட்டு தான் இப்போ புது மிரட்டல் எடுத்திருக்காங்க. ஒரு ஏட்டிக்கு போட்டி மாதிரி ஈரான் எங்களுக்கு உகந்த நாடுகளுக்கான கப்பல்களை மட்டும் நாங்கள் அந்த வழியை அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு போட்டியாக இப்போது அமெரிக்கா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஈரான்லேருந்து வரக்கூடிய கப்பல்களை நாங்கள் தடுப்போம், மற்ற நாடுகளுடைய கப்பல்லாம் போகலாம், அதாவது நேவல் பிளாக்கேட் அப்படின்றாங்க. யூஎஸோடைய நேவி கப்பல்கள் எல்லாம் அங்கே கொண்டு நிறுத்தி அங்கே வரக்கூடிய கப்பல்கள், போகக்கூடிய கப்பல்கள்லாம் ரெகுலேட் பண்ண போகிறாங்க, கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த அறிவிப்பு. ஆனால் இது துளி அளவும் சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்டோடைய கருத்தாக இருக்குது. ட்ரம்ப்போடைய இந்த நேவல் பிளாக்கேடு அந்த மிரட்டலுக்கு ஆல்ரெடி எதிர்ப்புலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. யூகே தரப்பில் யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லிட்டாரு, யூகேவே இந்த போரில் இழுத்து விட முடியாது அப்படின்றத அவர் சொல்லிட்டு இந்த நேவல் பிளாக்கேடுக்கு யூகே ஒத்துழைக்காது அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு. அதே மாதிரி சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, இல்லை இப்போ ஏற்கனவே 2 போர்க்கப்பல் அனுப்பிச்சு ஈரான் பதிச்சிருந்த மைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற வேலையை செய்ய போகிறோன்றதை இவங்க அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அறிவிச்சிருந்தாங்க.
அவங்க இது அந்த செய்திக்கு அப்புறம் அமெரிக்க ஊடகங்கள் அமெரிக்க பத்திரிகைகள் எழுதுனா ஈரான் வந்து இத்தினால ஒரு பொய்யான கதையை அங்கே மைன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பொய்யான கதையை காமிச்சு அங்கே போக்குவரத்தை நிப்பாட்டாங்க. இப்போ உண்மையிலேயே அமெரிக்க கப்பல் வந்து அதை கடந்துருச்சு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கடந்துருச்சுன்னா அப்போ ஈரான் கிட்ட காடே இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்ககிட்ட கிரிப்பே கிடையாது ஒரு நெகோசியேஷன் நடத்துறதுக்கு. அதாவது அவங்க மொத்தமாக காலி அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு அமெரிக்க பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன இதில்? ஏற்கனவே அப்படி சொன்னதுக்கும் இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அதாவது ஈரான் போர்ட்டுக்கு போயிட்டு வர கப்பலெல்லாம் நாங்கள் நிப்பாட்டுவோம் அப்படின்னு அமெரிக்கா இருக்க அந்த மிரட்டலுக்கும் ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன? ஈரான் வந்து இதை ட்ரம்ப்போட மிரட்டலை அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரானோட நேவி சீஃபே லாஃபபிள் ரிடிகுலஸ் அப்படின்ற வார்த்தையவே பயன்படுத்திட்டாரு. அதாவது இது ரொம்ப சாத்தியமில்லாதது, சிரிப்புக்குரியதாக இருக்குது அப்படின்றது அவரோட கருத்து. அது எதுக்காக அப்படின்னா அப்படி ஒரு ஆப்ரேஷன் செய்யவே முடியாது. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் யூஎஸோட கப்பலை கொண்டு போய் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நிறுத்தி வைப்பீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ அதுக்கான ஆகக்கூடிய தொகை என்ன? அப்போ அந்த பாதுகாப்புக்கு அந்த நடவடிக்கைக்கு நீங்கள் செய்யக்கூடிய யூஎஸ் செய்யக்கூடிய செலவுகள் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து ரெட்சி இருக்குது. ரெட்சி வந்து ஏமனில் இருக்கிற ஹூத்திஸோடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் போயிட்டு இப்படி முற்றுகையிட்டீங்க, உங்களுடைய யூஎஸ் கப்பல்களை கொண்டு போய் நிறுத்திட்டீங்க அப்படின்னா ரெட்சியில் போயிட்டு வரக்கூடிய கப்பலை ஹூத்திஸ் தாக்குவாங்க. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்போ உலகத்தில் போயிட்டு வரக்கூடிய யூரோப்புக்கு போகக்கூடிய மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய ஆயில் கேஸ் அங்கே தடைப்படும். அப்போ அங்கேயும் நீங்கள் கொண்டு வந்து யூஎஸுடைய கப்பல்கள் நிறுத்துவீங்களா, அங்கேயும் நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களா, ரெகுலேட் பண்ணுவீங்களா? இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயங்களை ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அமெரிக்காவில் இருக்கிற மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸோடைய கருத்தாக இருக்குது. அதில் இன்னும் குறிப்பான விஷயம், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 2 கப்பல் போயிட்டு மைன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்திருக்கு அப்படின்ற தகவலை யூஎஸ் சென்ட்ரல் கமாண்டு அவங்களுடைய சோசியல் மீடியா போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஈரான் தெளிவாக மறுப்பு கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் யாரும் வரவே இல்லை, எந்த கப்பலும் இந்த பக்கம் வரல. ஒருவேளை யூஎஸுடைய கப்பல்கள் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதை தாக்கி அழிச்சிருவோம். எங்களுடைய வீரர்கள் 24 மணி நேரமும் எங்களுடைய கடல் பகுதியை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய அறிவிப்பு. இதில் இன்னொரு விஷயம், ஒருவேளை இப்படி அமெரிக்கா சொல்கிற மாதிரி ஈரான் போர்ட்டை தவிர மீதி போர்ட்லேருந்து வரக்கூடிய கப்பல்களை எல்லாம் நாங்கள் அனுமதிப்போம், ஈரான் போர்ட்லேருந்து வரக்கூடிய கப்பல்களை நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஈரான் வந்து மற்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தும். ஓகே, அப்போ அதை வந்து இவர் என்ன பண்ண முடியும்? அது ஒன்று. அது மாதிரி ஈரான் அவங்களுடைய இராணுவம் அவங்களுடைய உள்ளே இருந்து அவங்க அனுப்பக்கூடிய மிசைலோ ட்ரோனோ கல்ஃபில் இருக்கக்கூடிய ஆயில் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தாக்குதல் நடத்தும். அதை இந்த நேவி என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்காம கலந்து ஆலோசிக்காமல் ட்ரம்ப் தன்னிச்சையாக இது மாதிரியான முடிவுகளை அறிவிக்கிறாருன்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த பகுதியிலேருந்து போகக்கூடிய ஆயில்கள்லாம் யாருக்கு போகுது? ஒன்று இந்தியாவுக்கு போகுது, சீனாவுக்கு போகுது, சவுத் கொரியாவுக்கு போகுது, இப்படி பல நாடுகளுக்கு போகுது. அப்போ இவர் போய் தடுக்கிறாரு, ட்ரம்ப் அவங்களுடைய நேவியை வச்சு அதை ரெகுலேட் பண்ணுறாரு, தடுக்கிறார் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு இந்தியாவில், சைனாவில், மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே அதோடைய பாதிப்பு எதிரொலிக்கும். அப்போ எல்லா நாடுகளுடைய கோபமும் ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பும். அதாவது இதில் வந்து ஆயில் கேஸ் மட்டும் கிடையாது, அங்கேருந்து வரக்கூடிய கப்பலில் ஃபெர்டிலைசர் வருது. அப்போ விவசாயத்துக்கு தேவையான, நம்முடைய விவசாயிகளுக்கு தேவையான அவங்களோட வாழ்வாதாரமே அந்த உரத்தை நம்பி தான் இருக்குது. அப்போ அந்த உரம் வரக்கூடிய கப்பலையும் தடுத்து நிறுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த போர்ட்லேருந்து வருது, தடுத்து நிறுத்துறாங்க. இல்லை கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க போர்ட்லேருந்து வருது, அதை ஈரான் தடுக்கிறாங்க அப்படின்னா இது இன்னும் எஸ்கலேட் பண்ணிவிட்ட வேலையை செஞ்சது ட்ரம்ப் தான் அப்படின்ற கோபம் எல்லா நாடுகளுக்கும் வரும். அப்போ இது இன்னும் ட்ரம்ப்போட இமேஜை, யூஎஸோட இமேஜை இன்னும் குறைக்க செய்யும். அதுவும் இல்லாமல் அதிகமான ப்ரெஷர் யூஎஸ் மேலே வரும். அதனால் இந்த போர் வந்து ஒரு மிலிட்ரி வாரா, ஒரு இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது ஒரு பொருளாதார வாராக மாறிடுச்சு. அதில் இப்போது அமெரிக்கா மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படின்றது தான் இந்த கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களுடைய கருத்து. இப்போது போப்புக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு உரசல் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ட்ரம்ப் வந்து இந்த போரை வந்து மத அடையாளத்தை வந்து உருவாக்க பார்க்குறாரு அப்படின்ற விமர்சனங்கள் ஏற்கனவே வந்து போப்பாலையும் வைக்கப்பட்டது, பலராலையும் வைக்கப்பட்டது. போப்பு தொடர்ச்சியாக ட்ரம்ப்பை விமர்சிச்சுக்கிறக்க போய் இப்போ ட்ரம்ப் பதில் தாக்குதல் நடத்துகிற மாரி வந்து போப்பே வந்து அவர் அவமதிக்கிற வழியில் பேசிகிட்டு இருக்கிறாரு. We don't like a pope that's going to say that it's okay to have a nuclear weapon. We don't want a pope that says crime is okay in our cities. I don't like it. I'm not a big fan of Pope Leo. இது இன்னும் பலர் மத்தியில் வந்து பெரும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. என்ன பிரச்சனை அவங்க விஷயத்தில்? இல்லை, போப் லியோ அவர் தொடக்கத்தில் இருந்தே நிறைய முறை ட்ரம்ப்போட பெயரையே குறிப்பிட்டு இதுக்கு, இந்த போருக்கு, இந்த வன்முறைக்கு முடிவு ஏற்படணும்,
அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்றதெல்லாம் போப்லியோ தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய குரல் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில், குறிப்பாக கத்தோலிக்கர்கள் மத்தியில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள சொல். அதாவது முதல் முறையாக ஒரு யுஎஸ் பிரசிடென்ட்டோடைய ஒரு தலைவருடைய பெயரை அவர் உச்சரிச்சிருக்காரு, ட்ரம்ப்போட பெயரை உச்சரித்து இப்படி ஒரு வேண்டுகோளை அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் ஊடகங்களில் எழுதுறாங்க. ஏன்னா அவர் போப்பே வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படின்றது, அதை வந்து இப்போ ட்ரம்ப் சொல்றாரு. நான் ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால தான் போப்பாண்டவர் வேட்டிகன்ல இவர் வந்திருக்காரு அப்படின்லாம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நேரு எதிரான வார்த்தை போற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ட்ரம்ப் இப்படி சோசியல் மீடியாவில் மிரட்டு இருக்கிறத பத்தி போப்பாண்டவர்கிட்டயே நேரடியாக செய்தியாளர்கள் கேட்டுட்டாங்க. அதுக்கு போப்பாண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப்போடைய நிர்வாகத்தை பார்த்து எனக்கு எந்த பயமும் கிடையாது, என்னுடைய வேலை வந்து நற்செய்தியை சொல்றது தான், அதான் என்னுடைய வேலை, அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதனால இப்போ ட்ரம்ப்புக்கும் போப்புக்கும் இடையிலான முரண்பாடு வந்து ரொம்ப முத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு வெளிப்படையான எக்ஸ்சேஞ்சஸ், இது மாதிரி எதிரெதிர் வாதங்கள் வந்து போப்புக்கும் இன்னொரு தலைவருக்கும் நடந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட மோதல் நோக்கி இது போயிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதிகமா இந்த போர்ல மதத்தை பயன்படுத்துற வேலையை ட்ரம்ப்பும் அமெரிக்காவுடைய ராணுவ தளபதி பீட் ஹெக்ஸத்தும் இதை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அங்க ஈரான்ல அந்த விமானத்திலிருந்து விழுந்த விமானிகள் இருக்காங்கல்ல, அவர் மீட்டாங்க. அவங்கள மீட்ட அந்த விஷயத்த அவங்க எப்படி அதை போர்ட்ரே பண்ணாங்க, எப்படி அதை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, இயேசு உயிர் தெழுந்தார்ல அது மாதிரியான ஒரு விஷயத்தோட இதை கம்பேர் பண்ணி அவங்க ஈஸ்டர் அன்னைக்கு அதை இது பண்ணி. ஆமா, அப்ப அப்படி அவங்க கம்பேர் பண்றாங்க. கடவுளுடைய பெயரை அடிக்கடி இதுல எங்களுக்கு ஒரு டிவைன் சப்போர்ட் இருக்கு அப்படின்லாம் இந்த ராணுவ நடவடிக்கைக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான செயல்கள் தான் போப்பாண்டவரை இன்டர்வியூன் பண்ண வச்சுது. இதில் அவர் கருத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தமே இவங்க மதங்களை இதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான். போப்பாண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இயேசு வந்து அமைதியை விரும்பக்கூடியவர், அவர் போரை விரும்ப மாட்டாரு, போர் செய்யக்கூடியவங்களுடைய கைகளில் ரத்தம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ அதெல்லாம் வந்து மதத்தை பயன்படுத்தி மக்களுடைய சப்போர்ட்டை வாங்கலாம்னு நினைக்கிற ட்ரம்ப்புக்கும் பீட் ஹெக்ஸத்துக்கும் ஒரு பெரிய அடியா இருக்கு. இப்படி தொடர்ந்து அவர் போப்பாண்டவருடைய கருத்துக்கள், அவர் வெளிப்படுத்தி வரக்கூடிய கருத்துக்கள் ட்ரம்ப்புக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துது. அதனால இன்னைக்கு வெளிப்படையாவே ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போட்டாரு, ஒரு நீண்ட போஸ்ட், சோசியல் மீடியா போஸ்ட் போப்பாண்டவருக்கு எதிராகவே எழுதி போட்டாரு. அவர் வந்து ஒரு மத தலைவர் மாதிரி நடந்துக்கணும், அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்றது ஒரு கருத்து. நான் ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால தான், போப்பாண்டவர் ஒரு அமெரிக்கராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் வேட்டிகன் சிட்டியில் இந்த பொறுப்புலேயே அவரால் இருக்க முடியுது. சர்ச்சை அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே அவர் அமெரிக்கர் என்பதால் தான் அப்படின்ற கருத்தெல்லாம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து ஃபாரின் பாலிசியை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அவர் வந்து அவர் வேலையை மட்டும் அவர் பார்க்கட்டும், போப்பாண்டவருக்கான வேலையை மட்டும் அவர் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான கடுமையான ஒரு போஸ்டரை போப்பாண்டவருக்கு எதிராக ட்ரம்ப் போட்டார். அதோட மட்டும் இல்லை, ஏஐலாம் யூஸ் பண்ணி நிறைய இமேஜ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு இமேஜை தன்னையே இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் உருவாக்கி அதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப். அப்போ தன்னையே போப்பாண்டவரெல்லாம் விட மேலே நான் தான் இயேசு, நான் தான் இயேசு கிறிஸ்து, உங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ரட்சிக்கிறதுக்கு வந்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி தன்னை அவர் நினச்சிக்கிறாரு. இப்போ தொடர்ந்து நிறைய பேர் முன் வச்சிட்டு இருக்கிற கருத்து ட்ரம்ப்போடைய மனநிலை சம்பந்தமானது. அவர் வந்து நல்ல மனநிலையில கிடையாது, அவர் வந்து ஒரு குழப்பமான நிலையில இருக்காரு அப்படின்றதான் நிறைய பேர் முன்வைக்கிற கருத்து. இப்படி அவர் போப்பாண்டவரை எதிர்த்துட்டு தன்னையே இயேசு கிறிஸ்துவே நான் தான், இயேசுவே அவமானப்படுத்துறது தானே இது. அந்த யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதை அவமானப்படுத்துற மாதிரியான செயல் தானே அது. ஸோ ட்ரம்ப்புக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸோடைய ஆதரவு இருக்கிறதுக்கு காரணம் மத ரீதியான பல காரணங்களை சொல்றாங்க. அதில் இஸ்ரேல் சம்பந்தமான காரணங்கள், அதில் மதத்தில் பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள், இப்படி பல விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் தன்னையே நான் தான் இயேசு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றத எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்க போறது கிடையாது. அதனால அவர் எந்த சப்போர்ட் பேஸை நம்பி இதெல்லாம் செய்கிறாரோ அதுக்குள்ளேயே இப்போ சலசலப்பு வந்துருச்சு. ஏற்கனவே அவர் வந்து மகா கேம்பெயின், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற கேம்பெயின் ட்ரம்ப்பை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அமெரிக்காவை மீண்டும் ஒரு கிரேட் நேஷனாக மாற்றுவோம் அப்படின்றதான், ஒரு உயர்ந்த நாடாக மாற்றுவோம் அப்படின்றதான் அந்த மகா கேம்பெயினுடைய முழக்கம். அந்த முழக்கம் ட்ரம்ப்ன்ற ஒரு தனி மனிதரை மையப்படுத்தி உருவானுச்சு. இப்போ அதுலேயும் குழப்பம் வந்துருச்சு. அதுலேயும் ட்ரம்ப்புடைய இந்த ஈரான் வாருக்கு எதிராக இஸ்ரேலுக்கு அடிமையாக அமெரிக்கா மாறிடுச்சு. யூஎஸோடைய ஃபாரின் பாலிசி, மிலிட்ரி பாலிசி எல்லாத்தையுமே
இஸ்ரேல் தான் தீர்மானிக்குது, இதுக்கு அமெரிக்கர்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது அப்படின்ற அந்த முழக்கம் ட்ரம்ப்போடைய மெகா கேம்பெயின் அதுக்குள்ளாரவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்லாம் இப்போ 2 பிரிவாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் தன்னையே இயேசு கிறிஸ்துவா சொல்லும் போது இவருடைய மத ரீதியாக இவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்குல்ல, அதுலேயும் கிராக் விழ ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் நிறைய எதிர்ப்பு குரல்கள்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த போரை எப்படி நடத்துவது, ஒரு பேக்கப் பிளானு, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாமல் ட்ரம்ப் ஆரம்பித்து உலக நாடுகளுடைய எதிர்ப்பு, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுடைய எதிர்ப்பு, உலகத்தில் இருக்கிற பல மனித உரிமை அமைப்புகளுடைய கண்டனம், இப்படி எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு அவர் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கடைசியாக அவர் சேர்த்துருக்கிறது வந்து போப் ஆண்டவருடைய அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து கிறிஸ்துவர்களுடைய எதிர்ப்பையும் அவர் இப்போ சம்பாதிக்கிற நிலைமையில ட்ரம்ப் வந்து நாட்டை நிறுத்தியிருக்காரு. உண்மையிலே அவர் வந்து இந்த உலகத்தோட கடவுளை பற்றிக்கு நான் தான் அப்படின்ற ஒரு மனநலம் உண்மையாக அவர் இருக்கிற மாதிரி தான் அவர் வெளிப்படுத்திக்கிறாரு. இல்லை, அவர் எழுதுறது எல்லாமே அப்படிதான். அதாவது எந்த விதமான சென்ஸுமே கிடையாது அவர் ட்ரம்ப் பேசுறதுல, அவர் எழுதுறதுல ஒரு அடிப்படையான புரிதல் கூட அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு மட்டும் இல்ல, அவர் கூட வச்சிருக்காங்களா ஆளு, அவங்களுக்கும் கூட ஒரு அடிப்படையான புரிதல் இல்லாம ஏனோ தானோன்னு அவங்களாம் முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதுதான் பல பேருடைய கருத்து. அதுல நீங்க இப்ப சொல்ற விஷயம் இருக்குல்ல, நான் தான் கடவுள், அவர் சொல்லுகிற செய்தியெல்லாம் ஒண்ணு, இந்த உலகத்தை நான் எந்த அளவுக்கு வேணா ரட்சிக்க முடியும், இல்ல எந்த அளவுக்கு வேணா அழிக்க முடியும், எந்த நாட்டை வேணா என்ன வேணா பண்ண முடியும்ன்றதான். யாராவது ஒருத்தவங்க ஒரு சிவிலைசேஷனையே நாங்க அழிச்சிருவோம், ஒரு நாகரிகத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு நாட்டினுடைய அரசுக்கும் உங்களுடைய அரசுக்கும் எதிராக போர் நடக்கலாம், உங்களுடைய இராணுவத்துக்கும் இன்னொரு இராணுவத்துக்கு இடையில போர் நடக்கலாம். ஒரு நாகரிகத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது வந்து அவருடைய மனநிலையை தான் கேள்விக்கு உட்படுத்துது. இப்பவும் நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றதும் அதுதான். இன்னொரு போஸ்டையும் ட்ரம்ப் போட்டிருந்தாரு, அதையும் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, இனிமே கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நீங்க ஆயில் வாங்க வேணாம், நிறைய கப்பல்கள் எம்டி வெசல்ஸ்லாம் அமெரிக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு உலகத்துக்கு தேவையான கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட நிறைய ஆயில் இருக்கு, நீங்க வந்து எங்கள்கிட்ட ஆயில் வாங்கிட்டு போங்க, அந்த ஆயில் வந்து எங்களுடைய ஆயில் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் ஆயில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது எப்படி ஸ்வீட்டஸ்ட் ஆயில்னு தெரியும், நக்கி பாத்தி அப்படின்லாம் அதில் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அவர் வந்து இனிமே எல்லா கப்பல்களும் அமெரிக்காவுக்கு வந்து ஆயில் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சாத்தியம் இல்லாத, விலை எந்த மாதிரி ஆகும், எவ்வளவு தூரம் நாள் எடுக்கும் அப்படின்னு சாத்தியப்படாத விஷயங்கள் எல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் சுட்டி காட்டி, ஆக மொத்தத்தில் எல்லாரும் சொல்ற முன்வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா, இந்த தோல்வியை இருந்து அவர் மனநிலையை பாதிச்சிருச்சு. நெகோசியேஷன் தோல்வி, 40 நாள் போர் தோல்வி, அமெரிக்காவுடைய இமேஜ் அடி வாங்குது, இப்படி பல தோல்விகளை அவர் செட்பேக்கை தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்கிறதுனால அவருடைய மனநிலையை பரிசோதிக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்கர்களுடைய கருத்து. ஓகே, இப்போ இஸ்ரேல் நெத்தன்யாஹூ வந்து பேசியிருக்காருல, முன்னாடி நான் வந்து அமெரிக்கா நம்மளுக்காக போராடும், போர் தொடுக்கும் ஈரான் மேலே அப்படின்னு சொல்லி யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 40 நாள் தோளோட தோளாக அமெரிக்கா நம்ம கூட நின்று ஈரான் அடிச்சிருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் முதல் தாக்குது, இது பிளான் பண்ணதே நான் தான், நம்மளோட இனிஷியேட்டில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத வெளிப்படையாக முதல் முறையாக நெத்தன்யாஹூ வந்து ஒத்துட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான் மேலே லெபனான் மேலே தாக்குதல் நடத்த போகிறோன்றதையும் அறிவிச்சிருக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த தாக்குதல், ஈரான் மேலே அமெரிக்கா நடத்தின அந்த முதல் தாக்குதல், அதுக்கு ட்ரம்ப் எப்படி ஓகே சொன்னார், அந்த மொமெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நியூயார்க் டைம்ஸில் ஒரு விரிவாக அதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் ரூம் அதில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, போகலாமா வேணாமா அப்படின்றது. அதில் வந்து உறுதியாக போகணும் அப்படின்றதுல இந்த குஷ்னர், ட்ரம்ப்போடைய மருமகன், அவர் வந்து உறுதியாக போருக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்தார். விட்காஃப் வந்து முன்னும் பின்னும் போகலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தார். வேணாம், இது சரி வராது அப்படின்ற கருத்தை சொன்னது வந்து ஜேடி வேன்ஸ் அப்படின்ற கருத்தெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு முரண்பட்ட கருத்துக்கள்லாம் அவங்க டிஸ்கஷனில் இருந்திருக்கு. ஆனாலும் கடைசியாக ட்ரம்ப் போங்க, வார தொடங்கிடலாம் அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு. நேரடியாக தாக்குதல், அதில் தான் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் போர் 40 நாள் நடந்திருக்கு. இப்படி அந்த மொமெண்ட் அவங்க ஒவ்வொரு மணி நேரமும் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க அதில் விரிவாக எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி நேத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். அப்படி போயிட்டு வந்து அவருடைய செல்வாக்கு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸால தான் இந்த போரை ட்ரம்ப் தொடங்கியிருக்காரு அப்படின்றது தான் எல்லாருடைய முடிவும் அதான். ஸோ அதனால இந்த போரை தொடங்கினதே இஸ்ரேல் தான், இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் அமெரிக்கா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது பல பேருடைய குற்றச்சாட்டு. அமெரிக்கர்கள் ரொம்பவும் எதற்காக இஸ்ரேலுடைய வாரை நாங்கள் நடத்தணும், இஸ்ரேலுடைய நலனுக்காக நாங்கள் எதுக்காக அதிகமான கேஸ் பிரைஸ், ஆயில் பிரைஸ்லாம் நாங்கள் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய வீரர்கள் எதுக்கு உயிரிழக்கணும். ஆமாம், எங்களுடைய வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து, அதாவது இன்னும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 9 மில்லியன்
மக்கள் தொகை இருக்கக்கூடிய இஸ்ரேல் 350 மில்லியன் மக்கள் தொகை இருக்கிற அமெரிக்காவுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு டிக்டேட் பண்ணுறாங்க. இது எங்க எப்படி பொறுத்துக்க முடியும்? மகா கம்பெனிலே அது பெரிய ஓட்ட போட்டது தான். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னா நீங்கள் இஸ்ரேலை தான் ஒரு கிரேட் நேஷனாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் நாடு இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதான் அவங்களுடைய கவலை. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது இந்த போரை விடுறதா இப்போ இஸ்ரேல் இல்லை. இப்போ பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்ச உடனே இஸ்ரேலுடைய ஆர்மி சீஃப் EL ஜாமீர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய எல்லா யூனிட்டையும் நாங்கள் அலர்ட்டாக இருக்க சொல்லியிருக்கோம். எப்போ வேணாலும் போரை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருமே அலர்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க, நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லோரும் உலகமே அமைதியை விரும்புது, இந்த பேச்சுவார்த்தை எப்படியாவது இன்னும் நீடிக்காதா? ஆமா, 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள வந்து இந்த டேர்ம்ஸை மீறக்கூடாதுன்றதான் ஈரான் வைக்கிற கோரிக்கை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு இன்னும் இப்போ ஏற்கனவே நம்பிக்கை இழந்துட்டாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் எதனா நடக்கும் நாங்கள் நம்புறோன்றதை அவங்க சொல்றது. அது வரைக்கும் இந்த 22ஆம் தேதி அந்த ஏற்கனவே அறிவிச்ச அந்த கேப் வரைக்கும் வேற எந்த சைட்லையும் ஈடுபடக்கூடாதுன்றதான் அவங்க வரைக்கும் கோரிக்கை. இல்லை, இப்போ எல்லாருடைய கவலையும் தான். அந்த நாள் வரைக்கும் இந்த அமைதி நீடிக்குமா, இல்லை இஸ்ரேல இடையிலேயே அதை பிரேக் பண்ணி தாக்குதல் நடத்திடுவாங்களா, போரை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்றது தான் எல்லாருடைய கவலையும். ஆனால் பெரும்பாலும் எல்லோருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த அமைதி நீடிக்கணும், பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல தீர்வு வரணும், இஸ்ரேலுடைய தாக்குதல் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், அமெரிக்கா இதில் இருந்து பின்வாங்கணும் அப்படின்றது தான் பொதுவான இருக்கக்கூடியவர்களுடைய விருப்பமா இருக்கு. நெத்தன்யாஹு அதை விரும்பல. ஆமா, அவர் எப்படி விரும்புவார்? அவர் தான் எல்லாத்தையும் தொடங்கி வச்சவர். ஈரான்ல நடந்த போர் அது வந்து 2 வாரம் இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சீஸ்ஃபயர் இப்போ அமல்ல இருக்கு. இந்த நிலையில இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையில இப்போ முரண்பாடு அது வந்து இப்போ உச்சபட்சத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலை துருக்கியை மிரட்டுறது, துருக்கியோடைய பிரசிடென்ட் அதுக்கு கடுமையான ரிப்ளை கொடுத்துருக்காரு. துருக்கி வந்து இஸ்ரேல் மேலே இராணுவ நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு கடுமையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலில் லெபனான் மீது நடத்துகிற தாக்குதல், அதே மாதிரி சிவிலியன்ஸ் மீது நடத்துகிற தாக்குதல், இது எல்லாத்தையுமே அவர் கடுமையாக கண்டனம் தெரிவித்து பார்பாரிக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. காட்டுமிராண்டித்தனமாக இஸ்ரேல் செயல்படுது அப்படின்னு துருக்கியோட பிரசிடென்ட் இப்போ சொல்லியிருக்காரு. உலகமே வந்து அமைதி எப்போ திரும்பும், நிரந்தர தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்றத எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நெத்தன்யாகுக்கு போர் இப்போ அவருக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கு காரணம், இந்த போர் இல்லை அப்படின்னா இஸ்ரேலில் நடக்கக்கூடிய நீதிமன்ற விசாரணை, இவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு, அதில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும், அதில் அவருக்கான தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட இன்னும் சில மாதங்களில் இஸ்ரேலில் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த போரை காட்டி தான் அந்த கேஸ்ல இருந்தும் தப்பிக்கணும், தேர்தலையும் அவர் இந்த போரை முன் வச்சு தான் சந்திக்கணும். அதனால இந்த 2 பிரச்சனைகள் நெத்தன்யாகுக்கு இருக்கிறதுனால அமைதியை நெத்தன்யாகு விரும்ப மாட்டாரு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. இவ்வளவு நேரம் இந்த போர் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.